சிவாய நம என்றிருப்பார்க்கு அபாயம் ஒரு காலம் இல்லை. நம்ம திருவாசகத்தில் திரு அம்மானை அப்படின்ற பகுதியை ஆரம்பிச்சிருக்கோம். அதில் முதல் பாடல் வரைக்கும் பார்த்தோம். இது ஆனந்த களிப்பு அப்படின்னு சுவாமியை ஒரு சந்தோஷம் மிகுதியால் பாடக்கூடியதாக இருக்குது. திருவண்ணாமலையில் அருளி செய்யப்பட்டதாக இருக்குது. அதனுடைய 2ஆம் பாடலை பார்க்கலாம். பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாளும் காண்டற்கு அறியான் எமக்கு எளிய பேராளன் தென்னை பெருந்துரையான் பிச்சேற்றி வாரா வழி அருளி என் உளம்புகுந்த ஆரா அமுதாய் அலைக்கடல்வாய் மீன் விசிறும் பேர் ஆசை வாரியானை பாடுதும் காணம்மானை. அப்போ யாரெல்லாம் சுவாமியை வணங்குறா அப்படின்னா பாதாளத்தார் புறத்தார் எல்லாரையும் சொல்கிறாங்க. அதாவது மண்ணுலகத்தவரும் சுவாமியை வணங்குறாங்க, விண்ணுலகத்தவரும் வணங்குறாங்க, பாதாளத்தில் வசிக்கிறவாளும் வணங்குறாங்க. மற்ற அண்டங்கள் இருக்கிறவங்களான ஜீவர்களது காட்சிக்கு எட்டாதவனாக இருக்கக்கூடியவர் சிவன். தன் பெருமையினால் நான் அவனை தரிசிக்கும்படி அவனே செய்தான். என் உள்ளத்தில் புகுந்து அருள் பித்த வளர்த்து முக்தி நெறியில் போகும்படி அருள் புரிஞ்ச தெவிட்டாத அமிர்த ஸ்வரூபன் அவன். ஆரா அமுதாயின்னு அழைக்கிறார். அது தெவிட்ட போகிறதில்லை. பரத்தவர் தலைவன் பொருட்டு கொந்தளிக்கிற கடலில் வலவீசி மீன் பிடிச்சவன் அவன். அன்பர்க்காக பெருங்கருணைக்கடலாக இருக்கக்கூடியவன் அவன். அவனை பாடும் அப்படின்னு இந்த வாசகம் வருது. அடுத்த பாடல். இந்திரனும் மாலயனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவனவனி வந்தருளி தரமும் ஆட்கொண்டு தோள் கொண்ட நீற்றனாய் சிந்தனையை வந்துருக்கும் சீரார் பெருந்துரையான் பந்தம் பரிய பரிமேல் கொண்டான் தந்த அந்தமிலா ஆனந்தம் பாடுதும் காணம்மானை. அப்போ தோளில் நீர் பூசின தேவதேவன், தரத்தில் மேலோரான தேவாலெல்லாம் இந்திரன் மாலு அயன், அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன், இவா எல்லாரும் விண்ணுலகத்தில் காத்திருக்க வச்சுட்டு மண்ணுலகத்துக்கு எழுந்தருளி தரத்தில் மட்டமான எண்ணெய் ஆண்டு கொண்டான். சிந்தனையை அவன் உருக்கின்னு இருக்கான். பிறவி தலையை போக்க அவன் குதிரை மேலே பேரானந்தம் நல்கினான்னு தன்னுடைய அனுபவத்தை இங்கே மாணிக்க வாசகர் ரொம்ப பெருசாற்றி சொல்கிறார். அடுத்த பாடல். வான் வந்த தேவர்களும் மாலயனோடு இந்திரனும் காணின்று வற்றியும் புற்றெழுந்தும் காண்பறிய தான் நாயேனை தாய்பால் தலை அழித்திட்டு ஊன் ரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து தேன் அமுதின் தெளிவின் ஒளிவந்த வான் வந்த வார்க்கடலே பாடுதும் காணம்மானை. அப்போது வானவர்கள்லாம் காட்டில் தவம் புரிஞ்சு உலர்ந்து போன போது அவள் மேலே புற்று முளைச்சிது. ஆனால் கூட அவள் ஒன்றை தரிசிக்கலை. ஆனால் நீயோ தாய் போல வலிய என்ன பேரருள் புரிஞ்சிருக்க. அவளுக்கு அவ்வளோ தவம் பண்ணியும் காட்சி கொடுக்காத நீ என்கிட்ட வலிய வந்திருக்கு. உடலில் ரோமம் சிலிர்த்து உள்ள நெட்டுயர்ப்பு அடைஞ்சிருக்கேன். இப்போது ஆனந்தம் அமிர்தம் அருஜோதியாக மிளிர்ற ஓம் பெருமையை பாடுவோம் அப்படின்னுட்டு அம்மானை பாடல் சொல்கிறது. அடுத்த பாடல். கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத் தழுத்தி வினை கடிந்த வேதியனை தில்லை நகர்ப்புக்கு சிற்றம் பலம் மண்ணும் ஒல்லை விடையானை பாடுதும் காணம்மான். அப்போ எப்பேற்பட்ட பரதத்துவத்தை கல்லா மனசுடைய நான் அர்ப்பணாக இருக்கேன். எல்லாம் வல்ல பரமன் என்கிட்ட அருள் பித்த கிளப்பிட்டு கல் போன்று என் மனசை கனியாக்கி பக்குவப்படுத்தினா அவனே தான். கல்லை பிசைஞ்சு கனியாக்கி அப்போ அவனுடைய கருணை கடல் என்னை மூழ்க செஞ்ச வினையை அகற்றி பரமஞானி அவன்தான். அவன் தில்லை நகரில் சித்த ஆகாச ஸ்வரூபியாக இருக்கான். விரைஞ்சு போய் காலை அவனுடைய வாகனம் மாறுது. அத்தகையவனை நம்ம பாடுவோம் அப்படின்னு அழைக்கிறாங்க. தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.